வணக்கம் மேடம். மேடம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெத்தியடி மாதப்பட்டி ரங்கராஜுக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அவரோட வழக்குல வந்து ஜாய் கிருஷ்ணா வந்து அநியாயத்துக்கு வதந்திய பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கு தொடர்ந்திருந்தாரு. இதை தடை பண்ணணும் அப்படின்னு. இதுக்கு மதிப்பிற்குரிய நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் வந்து ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அதை பற்றிய லேட்டஸ்ட் தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா யாரெல்லாம் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். அதாவது நம்மளோட ஜாய் கிருஷ்ணா மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட டிஃபமேஷன் கேஸ், அது வந்து நம்மளோட மதிப்பிற்குரிய நீதிபதி ஐயா செந்தில்குமார் அவர்களோட தலைமையில வந்து வந்திருக்கு. ஸோ அதுபடி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களை பத்தி ஒவ்வொருத்தங்க இப்போ வந்து மாஸ் மீடியாலாம் பயங்கரமா இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை வந்து அதுல பதிவு பண்ணிட்டு தான் வராங்க. ஒருத்தங்களை பத்தி ஒருத்தங்க பேசாமலாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு 12 கோடி கிட்ட நஷ்டம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி என்னோட நேம வந்து டிஃபேம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இவங்க வந்து போட்ட போஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லுங்க, இனிமேல் என்னை பத்தி மீடியால எங்கேயுமே இவங்க போஸ்ட் போடக்கூடாது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம நீதிபதி ஐயா சொல்லியிருக்காங்க, விமர்சனங்கள் வந்து காமனா உள்ளது எல்லாத்துக்குமே, ஏன் நீதிபதி உட்பட எல்லாருக்குமே, எல்லா மாநிலருக்கும் விமர்சனங்கள் வருது. சோ அதெல்லாம் நமக்கு வந்து தடெல்லாம் சொல்ல முடியாது, அது அவங்கவுங்களோட விருப்பம். ஆனா இதோட உண்மைத்தன்மை என்ன, உண்மையிலே இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க உரியவரா அப்படிங்கிறத நான் அவங்க கிட்ட விசாரிக்கிறேன். அதனால இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நடக்கும், ஆனா அந்த மாதிரி தடை செய்ய சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு நெத்தி அடியா போட்டாங்க. ஆமா, அதுதானே சார் உண்மை. அவர் என்ன நினைச்சாரு, நம்ம கிட்ட பணம் இருக்கு, நல்ல கட்சி பலம் இருக்கு, எல்லாம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஜாய் கிருஷ்ணா, நாளைக்கு வேற ஏதாவது ஒரு கிருஷ்ணா அப்படின்னு மாத்திக்கிட்டே இருப்பாரு. இதே ஒரு டிஃபமேஷன் கேஸ ஒரு தடவை போட்டு பழக்கம் பட்டுட்டாருன்னா அடுத்தடுத்து இவரு போட்டோவை இவரோட நேம் யூஸ் பண்றவங்களுக்கு டிஃபமேஷன் ஃபைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்ப இதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கணுமா இல்லையா? அதான் நம்ம நீதிபதி ஐயா அவர்கள் வச்சிருக்காங்க. நீங்க பண்ணுனது பண்ணல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், அதுக்கெல்லாம் அவர் வரவே இல்லை இன்னும். அதாவது விமர்சனங்கள் வந்து எல்லாத்துக்கும் உரிய இதுதான், அதுக்குன்னு ப்ராப்பரா இவங்க வாய மூடலாம். ஜாய் கிருஷ்ணா அந்த போஸ்ட் எல்லாம் நீதிபதி ஐயா அவர்கள் வந்து சொல்லலாம், ஜாய் கிருஷ்ணா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிருங்கம்மா, இதெல்லாம் தப்புன்னு சொல்லலாம். ஆனா பப்ளிக் வாய மூட முடியுமா? அங்க ஊரே போடுது அவரை பத்தி. அப்ப இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா நீதிபதி ஐயா வந்து ஒரு காமனான ஒரு நோக்கத்துல பாத்திருக்காங்க இத. அது மட்டும் இல்ல, இவர் என்னன்னா அந்த மாதிரி ஒரு பெண்ணை சீரழிச்சிட்டு, ஏற்கனவே ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு பெண்ணை சீரழிச்சிட்டு இந்த மாதிரி அலையிறாரு. அது மட்டும் இல்ல, கூலா எந்த ஒரு இதுவுமே இல்ல, அதாவது அவருக்கு அதை கண்டுக்கவே இல்லையா, என்னை பத்தி என்னன்னாலும் பேசிட்டு போ அப்படின்னு சொல்லி, அது வந்து ஒரு லெத்தார்ஜிக் வே. அதுதான் யாருக்குமே பிடிக்கல. இல்ல, இது பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு திமிர்ல ஆடுன மாதிரி இருக்கு. கரெக்டுங்களா மேடம்? பணம் இருக்கு, புகழ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி மாதம்பட்டினா அந்த சமையல் எல்லா பெரிய வீட்டு கல்யாணத்திலயும் இவரு சமையல் தானே, அந்த அளவுக்கு பேரு புகழ்லாம் சம்பாதிச்சாச்சு இந்த வயசுலயே. அது வந்து அதான் சொல்றாங்கல்ல, தலைக்கணம் தலைக்கு ஏறிவிட்டது, அதுதான் சொல்ல முடியும். ஏன் அடக்கி வசிக்கலாம்ல, இன்னும் இருக்கு வாழ்க்கை. இப்பவுமே கேவலப்படணுமா இப்படி? நிறைய பேர் பாருங்க, பெண்களாலதான் நிறைய பேரு டிஃபேம் ஆகுறாங்க. இந்த மாதிரி செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸா இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கிறதே அதுக்காக கூட இருக்கலாம் மேடம். அதுக்காக நிறைய விஷயங்கள்ல வந்து 1-2 பேருக்கு 1-2 போதை, சிலவங்களுக்கு மது போதை, இன்னொருத்தங்களுக்கு மாது போதை. மாதிரி இவங்க பணம் சம்பாதிக்கிறதே இந்த விதமான போதைகளை அனுபவிக்கிறதுக்காகவும் இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், சமூகத்துக்கு அது சீர்கேடான விஷயம். உங்களை பார்த்து நிறைய பேர் தட்டி கேட்கணும், அதுதான் நீதிமன்றம் தட்டி கேட்கும். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். எல்லா வழக்குகளையும் நீதிபதி வந்து சரியா தானே இருக்காங்க, அவங்கள குறை சொல்றதுல என்ன இருக்கு உங்களுக்கு? நான் காமனா பப்ளிக்கு கேக்குறேன், நீதிபதியையோ நீதிமன்றத்தையோ வழக்கறிஞர்களையோ குறை சொல்ல யாருக்கும் தகுதி கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, சரியா? சும்மாலாம் அவங்க எடுத்த உடனே வரல, அவங்க அதுக்காண்டி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி, நிறைய பாடுகள் பட்டு, நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் படிச்சுதான் வந்தாங்க இந்த நிலைமைக்கு. சும்மா எடுத்த உடனே யாரும் சேர்ல ஏறி உட்கார்ந்துடல ஜட்ஜி போஸ்ட்ல, ஓகேவா? இல்ல, இன்னைக்கு இதே தாவேகா மாநாட் அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துல தப்பா வதந்திகளை பரப்புனதுக்கும், நீதிபதியை பத்தி அதே ஐயா நீதிபதி அவர்கள் செந்தில்குமார் அவர்களை பத்தி தப்பா பேசினதுக்கும் ஒரு குறைந்தது 4 to 6 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்ற விஷயங்களும் அதுதான். நீதிபதிகள் வந்து அவங்க எந்த கட்சியோ, என்ன பேக்ரவுண்டோ, என்ன பர்சனலா என்ன இருக்கோ, எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஆனா நீதிபதிகள்ங்கிறது உச்சபட்ச அதிகாரம். உச்சபட்ச அதிகாரம் மீன்ஸ் ஒரு கடைநிலை ஒரு பிரஜையோட
கடைசி நம்பிக்கையே நீதிபதிகள் தான். அவங்கள விமர்சனம் பண்றதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இதுவும் இல்லாம இவங்க ஒரு அவரை போய் பேசுறதுக்கு என்ன இருக்கு, சரியா டீட்டெயில் கூட தெரியாம ஒரு சும்மா சாதாரணமா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்ல வர்ற இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு நீதிபதியை குறை சொல்லியிருக்காங்க. சோ இதேதான் இந்த விஷயத்திலயும் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கு. அதாவது அவங்க பக்கம் நியாயம் வரணும்னு சொல்லி சும்மா கைக்கு கிடைச்சவங்க எல்லாம் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனையே. இப்ப பாருங்க, ரீசெண்டா நம்ம இப்போ இவரு செந்தில் பாலாஜி அவர்களே சொன்னாங்க. இப்ப அவருக்கே இந்த நிறைய விஷயங்கள் அவரோட கேஸும் நடந்துட்டு தான் இருக்கு நம்ம கோர்ட்ல. சோ அதுக்குமே நீதிபதி ஐயா அவர்கள் கரெக்டா செக் பாயிண்ட் வச்சுட்டு தான் இருக்காங்க. சோ அதுவுமே உங்களுக்கு தகவல் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல, இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ ஒண்ணு ரீசெண்டா உள்ள இட்லி கடையா சம்திங் தனுஷ் படம், அதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த கிராமத்துக்கு கதை, அவர் வந்து ஒரு டைரக்டர் அப்படித்தானே. சோ அந்த ஒரு பாணியில அந்த ஒரு படத்தை, அது வந்து எல்லாத்துக்கும் உள்ள உரிமை, அது வந்து தனி மனித உரிமை. அதுல போய் நீ ஏன் ரிவ்யூ கொடுத்த? நீ வந்து அப்போ வந்து விஜய்க்கு வந்து அகெயின்ஸ்டா இருக்கிற, அப்ப டிஎம்கேக்கு சப்போர்ட்டா? ஏன்னா அவரு யாரு, நம்ம உதயநிதி ஸ்டாலினோட பையன் தான் அதோட ப்ரொடியூசர். இன்பநிதி தான் அதோட ப்ரொடியூசர். சோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க வச்சு என்ன ஏன் பேச்சு இதெல்லாம்? அப்போ ஒருத்தன் வந்து வாயே திறக்க கூடாதா? ஒரு காமனா ஒரு பர்சன் அவனோட ஐடியா, அவனோட தாட்ஸ் அதெல்லாம் அவனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண அவனுக்கு வந்து உரிமை இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க அதுக்கே ரிவ்யூ கொடுத்தீங்க, அப்ப நீங்க டிஎம்கேவா? அப்போ நம்மளோட நீதிபதிகளை நீங்க அவரு சாரி உங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஏன் அவரு வந்தாரு? அப்ப நீங்க அவங்களோட என்னையா இது? ஒரு சமூகத்துல ஒருத்தங்களோட இது இல்லாம, ஒருத்தங்களோட உறவு இல்லாம ஒருத்தங்க வாழ முடியுமா? ஒருத்தங்களோட லிங்க் இல்லாம, ஒருத்தங்களோட என்ன சொல்றது, ஒரு அறிமுகம் இல்லாம எப்படி வாழ முடியும் சமூகத்துல? அவர் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி. சோ எல்லா அரசியல் பிரமுகரும் எல்லாரும் அவங்களுக்கு காமன் தான். கரெக்டா? அவங்க வீட்டு விசேஷத்துக்கு எல்லாருமே பிஜேபி காரங்க வந்திருப்பாங்க, டிஎம்கே காரங்க வந்திருப்பாங்க, ஏடிஎம்கே காரங்க வந்திருப்பாங்க. ஈவன் விஜய் கூட போயிருப்பாரா இல்லையா, இனி அடுத்த வீடியோஸ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணும்போதுதான் தெரியும். சோ இதை வச்சுக்கிட்டு நீங்க அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க, அவங்க எல்லாம் வந்திருக்காங்க, அப்போ அவங்களோட கட்சியால நீங்க என்ன இது? அது வந்து அதெல்லாம் ஒரு சில்லி கமெண்ட்ஸ். அதெல்லாம் தேவையில்லாத அணிகள். அதெல்லாம் தேவையில்லாம அந்த மாதிரி மக்களையும் போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. படிக்காத பாமர மக்களையும் இந்த மாதிரி ஆட்கள் மீடியா வச்சு குழப்பிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப பிரச்சனை. சோ அதெல்லாம் தேவையில்லாத இது. ஆனா நீதிமன்றத்துல இது மட்டும் நான் தெளிவா சொல்லிட்டேன், நீதிபதியையோ வழக்கறிஞர்களையோ நம்மளோட கோர்ட்டையோ நீதிமன்றத்தை யாராவது தேவையில்லாம விமர்சனம் பண்ணுனீங்கன்னா அதுக்கு தக்க நடவடிக்கை நீதிமன்றம் கடுமையா எடுக்கும். இத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.